2011ஆம் ஆண்டு திமுகவிற்கு ஆதரவாக வடிவேலு பிரச்சாரம் செய்தபோது விஜய்க்கு வந்த கூட்டத்தை விட அதிக கூட்டம் வந்ததாகவும், ஆனால் அது ஓட்டாக மாறவில்லை எனவும் அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜயை கடுமையாக விமர்சித்தார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றவர்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்தில் அடைத்து அங்கே போக்குவரத்து நெரிசலையும் மக்களுக்கு எந்தெந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அதை அவர்கள் செய்திருக்கிறார். இதிலிருந்து பள்ளிக்கூடத்து மாணவர்களை எல்லாம் இன்றைக்கு அழைத்து வந்து அங்கே கூட்டத்தை காண்பிக்க வேண்டிய பரிதாப சூழ்நிலை தான் அவர்களுக்கு இருக்கிறது என்பது இது ஒரு உதாரணம். சனி ஞாயிறு தான் லீவு, மற்ற நாள்லாம் ஒர்க்கிங் டேஸ். காலேஜ் எல்லாம் லீவு நாள்ல அவங்கள வாங்க டூர் போகலாம்னு கூட்டிட்டு அது சட்டம் தன் கடமையை செய்யும். 2011 திடீர்னு தான் வடிவேல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார். எந்த விளம்பரமும் கிடையாது. கூட்டத்தை பாத்தீங்களா? அந்த மாதிரியான கூட்டம் எங்கேயுமே கூடல. அது பூரா ஓட்டாம இருந்துச்சா? கிடையாது. அதுதான் இது.